ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான முட்டை தொக்கு தாங்க. இன்றைக்கி லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக பையனுக்கு வந்து லீவோ ஏதோ சொல்லிட்டான், அதனால் போகலை. அதனால் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கணும், பூண்டும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. வதக்கினோடனே தக்காளியை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடுவேன், அப்போ தான் நல்லா வெந்து மேஷ் ஆகிடும். உடனே இந்த தொக்குக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சரசரன்னு கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை தான் வேக வச்ச முட்டையை போட்டேன். முட்டை என்னடான்னா ஓடு வந்து பிரிஞ்சு வரவே மாட்டேங்குது, ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. இது என்ன வெயில் காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குமா என்னான்னு தெரியல. பாதி முட்டையாக உடச்சி தான் எடுத்துன்னு வந்து போட்டேன், வேறு வழி இல்லை. அது நான் என்ன பிச்சாலும் அது தோல் பிச்சிட்டு வரவே மாட்டேங்குது. நிறைய முட்டை பாதி ஆகிடுது, எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது, இதெல்லாம் நல்ல முட்டையானவரை ஒரு டவுட் இருந்தது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் ஹஸ்பண்டு.